கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிப்போம். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு கனித்தரும் செடி. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அப்போ யோசேப்பு பல பாதையின் வழியில அவனுடைய வாழ்க்கையின் அப்படி கடந்து சென்றாலும் அவனோடு கர்த்தர் கூட இருந்தார். அவன் குழியில இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எகிப்துல ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம எந்த பாதையில நடந்து சென்றாலும், கர்த்தர் நம்ம எந்த பாதையில நடத்தி கொண்டு வந்தாலும் நம்ம கனி தருகிறவர்களாய், கனித்தரும் செடியாய், ஃப்ரூட்ஃபுல்லாட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அடுத்த வார்த்தையில பார்க்கிறோம், அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. நீரூற்றண்டையில் வசனத்துல இருக்கு, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதுன்னு. அப்போ கர்த்தரிடத்தில் ஜீவ ஊற்று அவர்கிட்ட இருந்து தான் வருது. அந்த லிவிங் வாட்டர்ஸ் கிட்ட நம்ம இருந்தோம்னா, எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரித்து, எப்பொழுதுமே அவரோடு இருந்து, ஏனோக்கை போல, நோவாவை போல நம்ம தேவனோடு நடக்கிறவர்களாய் எப்பொழுதும் அவரோடு கூட நம்ம இருந்தோமானால் நிச்சயமாக நாம் கனி தருகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அடுத்த வார்த்தையில் இருக்கு, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ செடியில படர்ந்த கொடியாய், அப்படியே நம்ம இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையாய், அவரின் மேல் நம்ம படர்ந்து அப்படியே நம்ம வளர்ந்து வரும்போது சுவரின் மேல் படரும். என்ன பேரியர் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கு எதிராக வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சுவராய் இருந்தாலும், மதிலாய் இருந்தாலும், அதன் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதை நம்ம தாண்டி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதாவது சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கு நன்றாக தியானிப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் உன் நீரூற்றண்டையிலே இருக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் என்னை மாற்றும். எப்பொழுதும் அந்த நீரூற்றுக்கு பக்கத்துல இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்தா நல்ல செழிப்பா வளரும். அப்படி நம்ம கர்த்தருக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் அவரோடு நம்ம இருந்தோமானால் அந்த ஜீவ நதி நமக்குள்ளால பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஜீவ நதி நம்மை பிழைப்பூட்டும். அப்போ நம்ம தப்பாமல் எந்த காலத்திலும் நம்ம கனி தந்து கொண்டே இருப்போம். வறட்சியான காலத்திலும் சரி, நல்ல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற நாட்களிலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், இன்பமோ துன்பமோ, லாபமான காரியங்கள் நடந்துட்டு இருந்தாலும் சரி, நஷ்டப்பட்டு போய்கொண்டே இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் நம்மை கனி தருகிறவர்களாய், ஜீவ நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட விருட்சங்களாய் நாம காணப்படுவோம். அதை நம்ம விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படி நம்ம இருக்கும்போது கனி தருகிற செடிகளாய், கனி தருகிற கொடியாய் அவரிலே படர்ந்து சுவரின் மேல் படரும். அந்த எந்த மதிலையும் தாண்டி அதுக்கு மேல கர்த்தர் நம்மை எழுப்புவார். நிச்சயமாக நமக்கு எதிராக பாய்ந்து வருகிற அலைகளுக்கு மேலாக அந்த ஒரு பாட்டு உண்டு, அல்லேலூயா பாடி அதை நான் தாண்டி செல்வேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அல்லேலூயா பாடிக்கொண்டே அலைகளை நான் தாண்டி செல்வேன். அப்போ இதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு இசைந்து நம்ம நடப்போம். தேவனோடு சஞ்சரித்து இந்த வருஷம் முழுவதும் நாம் கர்த்தரோடு நாம் வாழ்ந்தோமானால், கர்த்தரோடு இசைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நம்மை கனித்தர வைப்பார். நம்முடைய ஜீவியம் ஆசீர்வாதமாய், ஜீவ வாசனை நிறைந்ததாய், அநேகரை கர்த்தரண்டை இழுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தரே, இந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம். கனி தர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீரூற்றண்டையிலே இருக்கிற செடியாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கனி தர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள்
இணைந்து நாங்கள் வாழ்ந்தோமானால், உம்மோடு நாங்கள் இருந்தால், உம்மிலே படர்ந்து நாங்கள் காணப்பட்டால், நாங்கள் எந்த மதிலையும் தாண்டி செல்வோமே ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையை தாரும். கர்த்தரோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் அதை அப்படியே நினைவுபடுத்தி எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.